மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமலை. இந்த திருக்குறளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ரொம்ப நாளாக துப்பாக்கி சுடுதல் பயிற்சி பற்றி என்னது மலையில் போகிறப்ப நீங்கள் துப்பாக்கி சுட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது, துப்பாக்கியில் இருக்கிற புல்லட்லாம் நனைஞ்சிரும். இதுதான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்பிடாதீங்க. சீமாண்ட கேட்டால் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இன்னொரு குரலுக்கு அவர் குரலையும் சொல்லி, அதாவது பின்னாடி பேக்ட்ராப்பில் மாடுகள் நிறைய நிற்கிற இடத்துல அந்த குரலை சொன்னார். பார்க்க அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதேப்பா திருவள்ளுவர் சொன்னாருன்ட்டு. கேடில் விளைச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கல்வி என்பதன் அழியாத செல்வம். மாடுன்னு சொன்னால் செல்வம் அப்படின்னு அர்த்தம். மற்ற இந்த செல்வமும் அதற்கு இணையான செல்வமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னால், இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி ஒரு செல்வம், ஆனால் அதுக்கு இணைய மாடுகளும் செல்வம் தான் வள்ளுவ பெருமைகளார் சொல்லியிருக்காரு, இங்கே பாட்டனே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஆடு மாடுகளை காப்பாற்ற வாயிலா ஜீவன்களுக்காக ஆடு மாடுகள் மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த ஆடு மாடுகள் மாநாட்டில் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமிலாம் கலந்துக்குவாங்க என்னன்னு தெரியல. வாய் பேசாத ஜீவன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசவே இல்லை. ஆடு அப்படின்னாலே அண்ணாமலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு திருக்குறள் இதுவுமே கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் வரக்கூடிய பாடப்பகுதி. யாருக்குமே தெரியாத ஒரு புது திருக்குறள் கூட கிடையாது. இதெல்லாம் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பாடத்தில் சாதாரண மனப்பாட பகுதியில் வரக்கூடிய ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கே ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியலனா, இவர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறதுலாம் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம், ஏமாற்று அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே விளங்குகிறது. இந்த அளவுக்கு தான் சீமானுடைய ஐக்கியம் இருக்கிறது அவருக்குடைய. ஏன்னா கல் குடிச்சு தான் நான் காலேஜுக்கு போனேன், ஸ்கூலுக்கு போனேங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர் சீமா. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை ஆடு மாடு மேய்ச்சி அதுவும் படிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருக்கும். சீமான் மாதிரி தான் திருக்குறளுக்கெல்லாம் தப்பான விளக்கம் கொடுத்துட்டு, புளிப்புரை கொடுத்துக்கிட்டு, ஏற்கனவே பார்த்தோன்னா முதல்ல வந்தவர் தான் முதலியார், வேகமாக ஒருத்தன் ஓடி வரப்போ இன்னொருத்தன் முட்டு கொடுக்கக்கூடிய ஆள் தான் முட்டாள், இப்படியெல்லாம் பல வேர்ச்சொல் ஆராய்ச்சிகளை சொல்லி நம்மளெல்லாம் பதற வைத்தவர் சீமானு. இதுக்கிடையில் இந்த திருக்குறள் உரை வேறு அவர் அதாவது திருக்குறள் ஒரு பொது மறை, அதுக்கு இப்போ வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை அப்படிங்கிற மாதிரி மறைகளண்டவர்களின் உரை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உரையெல்லாம் இருக்கிறது. இதையும் நம்பிட்டு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அவர் என்னதை பேசினாலும் கை தட்டுறதுக்குன்னு. அந்த கூட்டம் தான் உண்மையில், அந்த கூட்டம் தான் ஆடு மாடுகளை விட ரொம்ப அப்பாவிகளான கூட்டம், மந்தைகளான கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது முதல் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு, இந்த மாநாடு நெருங்க என்ன பண்ணுவார், தமிழின மாடுகள்லாம் அழியுது அப்படின்னு சில பேர்களெல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கு நிதி கொடுங்க உறவுகளே அப்படின்ட்டு கையை கட்டிட்டு பேசுவாங்க அப்படின்ட்டு இறங்க வாய்ப்பு இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஏதோ 2 எண்ணெய் பாட்டில், செக்கு எண்ணெய் பாட்டில் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, நம்ம தம்பிகள் உறவுகள் தயாரித்த செக்கு எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்துங்கள் அப்படின்னாரு. உருட்டு எண்ணெய் வேற ரூட்ல போறாரு மாடு எண்ணெய்ன்ட்டு. ஓகே, ஒரு பக்கம் பார்த்தா சீமான் இப்பெல்லாம் பேசிக்கொண்டு திராவிடம் தான் திருக்குறளை அளித்தது, திராவிடம் தான் தமிழை அளித்தது, பெரியார் இதை பாலியல் சுதந்திரத்தை வலியுறுத்துறாரு, எங்கள் முப்பாட்டன் தான் பிறன்மனை நோக்கா பேராண்மை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, சீமானுடைய பிறன்மனை நோக்கா பேராண்மை என்ன அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். கல்லுண்ணாமை அதெல்லாம் வள்ளுவர் சொன்னார். ஆனால் இவர் கல்லுக்கு ஆதரவாக இருக்கார். திராவிடம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியிருந்தார். இப்போ என்னன்னா நாங்களும் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசனே பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வானதி சீனிவாசனும் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்கிறார்கள். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தில் அதிமுக காரர்கள் கலந்துருக்கிறார்கள் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எங்கள் அதிமுக பாஜக கூட்டணி பற்றியே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. ஒன்று ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெரியார் அண்ணாவை தானே நீங்கள் எப்பயுமே இது பண்ணிட்டு இருக்கீங்க, டீச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிடங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கிறதாங்க திராவிடம், நானும் திராவிடர் தாங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்படி தான் ஏற்கனவே இவர் அண்ணாமலையுமே சொன்னார், கருப்பினத்தில் உள்ளவர்கள் திராவிடர்னால அண்டகாக கருப்பினத்தில் இருக்கேன், நானும் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார். வானதி சீனிவாசனுமே முன்மொழிந்திருக்கார். அப்போ திராவிடர்கள் இவர்கள்னா ஆரியர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்காது. வானதி சீனிவாசன் திராவிடர், அண்ணாமலை திராவிடர்னா அப்போ ஹெச் ராஜா, KT ராகவன் இவர்கள்லாம் ஆரியர்களா என்கிற ஒரு கருத்தையுமே ஒத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் பேசக்கூடிய இந்த திராவிடர் அப்படிங்கிற கருத்தை இந்துத்துவா ஒத்துக்கொள்கிறதா, பிஜேபி ஒத்துக்கொள்கிறதா? ஏன்னா பார்த்தோம்னா சாவர்கள் எழுதின புத்தகத்தெல்லாம் அவர் திராவிடங்கிறதே ஒத்துக்கலாம். ஆரியர்கள் தான் இந்தியாவின் பூர்வ குடிகள் எழுதுகிறாரு. அவர் புத்தகம் வெளியிட்ட ஒரு ஆண்டுக்குள்ளே தான் சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்டு ஜான் மார்ஷலால் அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ நாள் இந்துத்துவம் அப்படின்னு பேசிக்கிறதெல்லாம் ஏமாற்று வேலையா? அப்போ திராவிடர்களுக்கும் இந்துத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி பாஜகவுக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வைத்துட்டு பெரியாரை அண்ணாவை ஒழிப்போம் சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துகிற பொழுது அதில் அதிமுக காரங்களும் கலந்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தான் பலவிதமான சர்ச்சைகள், விமர்சனங்கள் இருக்கப்போ அதிமுக காரங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அதுக்கு ஒரு வலிக்காமல் கண்டனங்கள், வருத்தங்கள், விமர்சனங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜகவும் அதிமுக கை நழுவி போய்விடுமோ அப்படிங்கிறதுனால நாங்களும் திராவிடர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஓகே, சீமானை பற்றி நாம் பேச ஆரம்பிச்சனாலே பல நகைச்சுவைகளை நம்ம வந்து பந்து வைக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். முதல்ல ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். சர்வதேச விண்வெளி மையம், அதற்கு வந்து அமெரிக்கா நாசாவில இருந்து விண்கலம் செல்லுகிறது. அதற்கு இந்தியாவைச் சேர்ந்த சுபான்சு சுக்லா அவர் போகிறார். ஆக்சியம் 4 மிஷின் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்ரேஷனில் வந்து அந்த விண்வெளி நடவடிக்கையில் அந்த விண்கலத்தில் போகிறார். ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாலே போக வேண்டியது. அவர் வந்து பிரியாணிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் தயாராக இருந்தார். அர்ஜுன் சம்பத்துக்கு அப்போல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. திருவண்ணாமலையிலே பிரியாணி சாப்பிடக்கூடாது, அவர் விண்வெளியில் பிரியாணி சாப்பிட்டா. ஆனால் வந்து அந்த சுக்லா போவதற்கு இப்போது வந்து தயாராகிவிட்டார். அப்படிங்கிறப்ப எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாமுமே நம்முடைய வாழ்த்துக்களை சுக்லாவுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இந்தியா வந்து அது மாதிரி ஒரு மிஷனை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா சார்பாக இந்தியாவோட கோமியம்லாம் எடுத்துட்டு போவாங்க. இந்தியாவோட விண்கலத்திலேயே வந்து இந்தியர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி அதில் இவர் தான் இந்தியாவிலேருந்து போகிற ஒரு 4 பேருக்கு வந்து இவர் தான் சீஃப். அதனால் இவரை மட்டும் செலக்ட் பண்ணி அமெரிக்காட்ட கேட்டு இவரை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் பயிற்சி அளிங்க அப்படின்னோடனே அந்த பயிற்சியின் அடிப்படையில் விண்வெளிக்கு போகிறாரு. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. குடியரசுத் தலைவர்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருந்து அவங்க வந்து 4 நாடுகளை சேர்ந்தவங்க அந்த ஒரே ஸ்பேஸ்ஷிப்பில் போகிறாங்க. அமெரிக்கா, இந்தியா, போலாந்து அப்படின்னு 4 நாடுகளை குறிப்பிட்டு இதுதான் வந்து ஒரே குடும்பம் அப்படின்னு அந்த வைஷ்ணவ குடும்பம் அப்படின்ட்டு எதை கொண்டு வந்து குடும்பம் அப்படின்ட்டு லிங்க் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி விண்கலம் அனுப்பிச்சாங்கன்னா பேச மோடி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த விண்கலம் திரும்பியே வரும் அப்படின்ட்டாங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி அவருமே அங்கே இருப்பார் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்கு. அவர் வந்து உலகத்திற்கடி கிட்டத்தட்ட எல்லா நாட்களையும் பார்த்துட்டாரு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடிக்காத ஒரே டூரிஸ்ட் அவர் தான். அவரும் நடிச்சிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஜகஸ்தான், செர்பியா, அது இதுன்னு எக்கச்சக்க நாடுகளை அவர் பார்த்து விட்டார். அவர் பார்க்காத சைப்ரஸ்ல இருந்து பல நாடுகளை பார்த்து விட்டார். பல நாடுகளில் நம்ம அப்போ தான் கேள்விப்படுவோம், இப்பெல்லாம் ஒரு நாடு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே ஒரு தனி குழு வேறு வச்சிருக்காரு. காலையில் எந்திரிச்சுன்னா சொல்லுவாங்க இந்த நாடுகள்லாம் இருக்கணும், ஓகே அப்படி டிக் பண்ணி போயிட்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு விண்வெளிக்கும் போகலாமே அப்படிங்கிறது தான் நம்முடைய யோசனையாக. ஏன்னா ஏற்கனவே வந்து நிலாவில் சந்திரயான் இறங்குற இடத்துக்கு வந்து அதுக்கு ஒரு இந்து பேர்லாம் வச்சாரு. அந்த இடம்லாம் எப்படி இருக்குது, சிவசக்தி அப்படின்னு வச்சிருந்தாரு. அந்த சிவசக்திலாம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்து நல விசாரித்து வரட்டும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ வெளிநாட்டுக்கு பயணம் போகிறாங்கிறப்ப பாஜக வந்து அறிக்கை வர்றாங்க, இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு ஏன் ரகசியமாக அவர் போறாரு, மக்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு வந்து அது வந்து காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிரியங்காவுடைய மகளுக்கு வந்து பட்டம் வழங்குகிறார்கள். வெளிநாட்டில் அவங்க படிக்கிறாங்க. பட்டம் வந்து தன்னுடைய மருமகளுடைய பட்டப்படிப்புக்காண்டி போயிருக்காருங்க. எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. மோடி ஆட்டையும் சொல்லிட்டா போறாரு, நமக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு சைப்ரஸ் தீவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. அப்படி இங்கே வந்து மணிப்பூர் பட்டு எரிஞ்சா என்ன, இன்னமும் நாசமா போனா என்ன, நான் பாட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி தான் போய் கொண்டு இருக்கார். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக போவது, ஒரு பிரதமர் அவர் தான் இந்த நாட்டை வழிநடத்துகிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்ய வேண்டியது அவர் தான். ஒரு பக்கம் மணிப்பூர் பட்டு எரிகிறது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து பயங்கரவாதிகளுடைய தாக்குதல், அங்கிட்டு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ரூபாய் மதிப்புங்கிறது அது பாட்டுக்கு சரிஞ்சு போயிட்டே இருக்குது. இதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிளம்பி ஊராக நாடாக சுற்றிக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எந்த கேள்வியும் கேட்காம எதிர்க்கட்சி தலைவர் போகிறாருன்னா அவரை பற்றி கேட்க வரவங்களா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிரதமர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். சமூக நீதி காவலர் VP சிங்கினுடைய 95வது பிறந்தநாள் விழா. உண்மையிலே இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தனித்துவமான பிரதமர் அப்படின்னே VP சிங்கை சொல்லலாம். ஏன்னா அவர் பிறந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய அரச குடும்பம். ஆனால் வந்து அவர் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் அடித்தட்டு மக்கள், அவர்களுடைய விடுதலை, அவருடைய முன்னேற்றம் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டவராக அவர் இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் இருந்து நிதியமைச்சராக இருந்து அப்புறமேல் ராஜீவ்காந்தி மீதே குற்றம் சுமத்தி விட்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தி விட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்து தான் வந்து ஜனதாதளம் என்கிற அமைப்பை ஆரம்பித்தார். அப்போ தான் முதன்முறையாக காங்கிரஸுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுக்க ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள். தேசிய முன்னணி என்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகிறது. அது வந்து கலைஞருமே அதுக்கு வந்து ஒரு இனிஷியேட் எடுத்ததுக்கு மிக முக்கியமான ஒருத்தர் கலைஞர், NT ராமாராவ் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் இணைந்து இந்த தேசிய முன்னணி அமைப்பு உருவாக்குகிறார்கள். அப்போ முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி, ஒரு 3வது அணி அப்படிங்கிறது முதன்முறையாக ஆட்சியை பிடிக்கிறது. VP சிங் அவர்கள் வந்து ஆட்சியில் வந்து அமர்கிறார். அவர் இருந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் அவர் சென்றிருக்கிறார். அதுக்கு முன்னால் வந்து இலங்கைக்கு வந்து இந்திய ராணுவத்தை அனுப்புகிறாங்க. இந்திய ராணுவத்தை வந்து இலங்கையில் அனுப்புவதற்கான இலங்கை இருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் அது என்னன்னா வந்து சிங்கள ராணுவத்தோடு சேர்ந்து
தமிழர்கள் மீதான அத்துமீறலை செய்ய தொடங்கியது அப்படிங்கிறனால மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு அதுக்கு முன்னால் இந்த ராஜீவ்காந்தியுடைய அரசாங்கம் வந்து இலங்கை ராணுவத்தை வாபஸ் வாங்க தயாராக இல்லாத பொழுது இங்கேருந்து கலைஞர் சொன்னதுக்கு பிறகு விபி சிங் அதை வந்து திரும்ப பெறுகிறார். அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே காவிரி பிரச்சனைக்கு முதலாக நடுவர் மன்றம் அமைத்ததுமே விபி சிங் அவர்கள் தான். இப்படி நிறைய விஷயங்கள் அதில் வந்து மிக மிக முக்கியமாக விபி சிங்குடைய வாழ்நாள் சாதனை இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான சாதனைங்கிறது மண்டல் ஆணையத்துடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தியது. ஏன்னா மண்டல் கமிஷன் இந்திரா காந்தி காலத்திலே உருவாக்கப்பட்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரை கொடுத்து இந்திரா காந்தி நாணயம் ராஜீவ்காந்தி நாணயம் கிடப்பில் போடப்பட்டு அப்புறம் விபி சிங் வந்ததற்கு பிறகுதான் பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை முதன்முறையாக விபி சிங் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார். அதனால தான் அவருக்கு வந்து சமூக நீதி காவலர் அப்படிங்கிற பெயர். அப்போ பிஜேபி ஆதரவு தந்துகிட்டு பிஜேபி நேரடியாக அப்படி சொன்னோம், இடஒதுக்கீட்டை எதிர்க்கணும்னு சொன்னோன்னா நமக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்குகள் கிடைக்காதுங்கிறதுனால அந்த பாருங்க ராமர் அங்கே தாங்க பிறந்தாரு, பாபர் மசூதி இடிச்சாதாங்க ராமர் தூங்குவார் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத யாத்திரையை வந்து அத்வானி கிளப்பினார். அந்த ரத யாத்திரைங்கிறது முதலாக பீகாரில் தடுத்து அத்வானி கைது செய்யப்படுகிறார். அந்த அத்வானி கைது செய்தவர் ஊழல்வாதி என்று சொல்லி பலராலும் சித்தரிக்கப்படக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ். அவர் தான் முதல்ல அத்வானியை கைது செய்து நிறுத்துகிறார். உடனே பிஜேபி என்ன செஞ்சுச்சுன்னா விபி சிங்குடைய ஆதரவு அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க. விபி சிங்குடைய அரசு கவிழ்கிறது. கவிழ்ந்தாலும் கூட மதக்கலவரத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் மதக்கலவரம் பாதிக்கப்பட்ட போது இவரே நேராகலாம் போனார். காந்திக்கு பிறகு அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு போனவராக விபி சிங் இருந்தார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அவர் உண்ணாவிரதம் இருந்த பொழுதுதான் வந்து தண்ணி கூட குடிக்காமல் உண்ணாவிரதம் வந்தனால தான் அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டு இறந்தார். மிகச்சிறந்த கவிஞருமே கூட. ஒரு துளி வானம் என்கிற அவருடைய கவிதை தொகுப்புமே தமிழில் மொழிபெயர்த்து வந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. உண்மையிலே இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு நேர்மையான ஒரு சமூக நீதி சிந்தனைகளை பற்று கொண்ட மத நல்லிணக்கத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான தலைவர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவருடைய நினைவை போற்றுவோம். பாட்டன் தமிழ்நாட்டில் நிறையா நியூஸ் கார்டுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி விபி சிங் பிறந்த நாளுக்கும் கார்டுகளுக்காக அவர் பற்றின விஷயங்கள்லாம் படிக்கும் போதுமே வந்து அவங்க குடும்பம் மொத்தமும் ஜமீன் குடும்பம், நல்ல ராஜா குடும்பம்ன்ட்டு சொன்னீங்க. வந்து அவங்க அப்பா அண்ணன்னு சொல்லி மொத்த குடும்பமே ஜோசியை பார்க்கறதில்ல, கைரேகை பார்க்கறதுலையும் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் இருக்கலாம். ஆனால் இவர் வந்து அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவராக தன் வாழ்க்கை முழுக்க இருந்திருக்காரு. அவரே வெளிப்படையாக சொல்கிறாரு, அவங்க வந்து ஜோசியம் பார்ப்பாங்க, கைரேகை எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வந்து அதில் ஒரு 100 பேத்துக்கு சொன்னால் அதில் ஒரு 50 பேத்துக்கு வந்து ஒரு ஃப்ளூக்கில் நடக்கும். ஆனால் அவங்க நடக்கிறத மட்டுமே வெளியில் சொல்லி நாங்கள் சொன்னோம் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அது மூடநம்பிக்கைக்கு எதிரான கருத்தோடையும் இருந்திருக்காரு. நிறையா அது சம்பந்தமான சட்ட திருத்தங்களையுமே கொண்டு வந்தார். நீங்கள் இவ்வளோ சாதனைகள் பெருசாக பட்டியலிடுற அளவுக்கு இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் அவர் செஞ்சது வெறும் 11 மாதங்களில் தான். 11 மாதங்கள் தான் அவர் பிரதமராக இருந்தார். பிரதமராக இருக்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றிய நிதியமைச்சராக இருந்தார், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார், பல அமைச்சர் பொறுப்பை வகிச்சிருக்காரு, யூபியோட முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்படின்ட்டு குறிப்பிட்ட காலங்களில் பல பதவிகள், அந்த பல பதவிகள்ல இருந்து பல நல்ல விஷயங்கள் அப்படின்ட்டு செஞ்சவர். அவருக்கு விபி சிங்க்கு தமிழ்நாட்டில் தான் சிலை கடந்த ஆண்டு திறக்கப்பட்டுச்சு, சென்னை மாநில. அவர் பிறந்த ஊரில் கூட விபி சிங்க்கு அவங்களோட குடும்பமே தமிழ்நாட்டுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஊர்லேயே சிலை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அந்த சிலைக்கு தான் இன்னைக்கு மாலை அணிவிச்சு தமிழ்நாடு அரசும் விபி சிங் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கங்கே சரிதாம், அங்கங்கே பொருள்தாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தில் கூடிய நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் குண்டு வெடிக்க போகுது, ஒரு மத நிகழ்ச்சியில் குண்டு வெடிக்க போகுதுன்னு தொடர்ச்சியாக ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்திருக்குது. அப்போ எல்லாரும் போய் பரபரப்பாக தேடி இருக்காங்க. கடைசியில் பார்த்தா சென்னையிலேருந்து ஒரு பெண் வந்து தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க வந்து ஒரு ஐடி ஊழியர், அவங்களுடைய பேர் வந்து ரெனே ஜோசிடான்னு சொல்லிட்டு. என்ன காரணம், அவங்க ஒரு பையனை வந்து ஒருதலை காதல் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து சம்மதிக்காததுனால வந்து அந்த பையன் பேரில் இந்த மாதிரியான இமெயில்களை ஃபோன் பண்ணல, இமெயில்களில் வந்து தட்டி விட்டுருக்காங்க. அங்கங்கே இந்த மாதிரியான வெடிகுண்டு மிரட்டல்களை வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கமலஹாசனுடைய உன்னைப்போல் ஒருவன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அதாவது நம்ம ஆண்களுக்கு இவ்வளோ நாள் தொடர்ச்சியாக அறிவுரை பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பெண்ணுக்கு அறிவுரை சொல்வதுங்கிறது உண்மையில் நமக்கே கொஞ்சம் வினோதமாகவும் கொஞ்சம் வேதனையாகவும் கூட இருக்கிறது. காதல் என்பது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனை, தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம். காதல் என்பது இருவருமே வந்து மனமொத்து காதல் செய்வதுதான் காதலாக இருக்குமே தவிர ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் ஒருத்தரை வந்து காதல் வர வைக்க முடியாது. அந்த உங்கள் காதலுக்காக ஊரையே வந்து ஒரு கலவரத்தில் பீதியில் உண்டாக்கியிருக்காங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்ப அது வந்து இப்போ சட்டப்பூர்வமான வந்து நடவடிக்கைகள் அவர் தான் உட்பட போகிறார். அப்படிங்கிறப்ப வந்து அவருடைய வாழ்க்கை என்பது எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். அப்படிங்கிறதுனால இது மாதிரியான செயல்களை தவிர்த்து ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக வந்து பிஜு பட்நாயக்கனுடைய அந்த பிஜு ஜனதா தளம், அதுக்கு பிறகு நவீன் பட்நாயக் அவங்களுடைய ஆட்சி தான் இருந்த பொழுது ஒடிசாவில் வந்து இனவாதத்தை முன்வைத்து
தமிழர்கள் வந்து பூரி ஜெகநாதருடைய கோயிலுடைய சாவியை திருடி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு இனவெறியை தூண்டி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது பாஜக. ஆனால் அது வந்து ஒரு மதவெறி இனவெறியை தாண்டி ஜாதி வெறியும் உள்ள அமைப்பு என்பது வந்து இப்போது நிறுவனமாக இருக்கிறது. ஒடிசாவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கஞ்சம் மாவட்டம்ங்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து தலித் இளைஞர்கள் அவங்க வந்து ஒரு வண்டியில் வந்து மாடுகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணத்தில் வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க, வரதட்சணையாக ஏதோ கொடுத்துருக்காங்கிறப்ப இவங்க மாடுகளை கடத்திட்டு போகிறாங்க. பசு பாதுகாப்பு இயக்கம் சொல்லிட்டு அவர்களை வந்து மொட்டையடித்து அரை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் மாடுகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்துத்துவம், அதுதான் பார்ப்பனியம். அதைத்தான் பாஜக வந்து நடைமுறைப்படுத்த விரும்புகிறது அப்படிங்கிறது ஒடிசாவுமே நிரூபித்திருக்கிறது. எங்க மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் எந்த மாநில தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது ஒன்றியத்தில் நாங்கள் இருக்கோம், இந்த மாநிலத்திலையும் பாஜக ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரெட்டை இன்ஜின்ல வளர்ச்சியை வந்து வேகப்படுத்தி கொண்டுட்டு போவோம் அப்படின்னாங்க. பட் எங்கெல்லாம் டபுள் இன்ஜின் இருக்கோ அங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஒடிசால இப்படியான செய்திகள் வர்றது வந்து குறைவா இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு வருடத்துல வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள், பாலியல் குற்றச்சாட்டுகள். 4 நாட்கள் முன்னாடி தான் காங்கிரஸ், ஒடிசாவை சேர்ந்த காங்கிரஸ் வந்து பெரிய பட்டியல் போட்டாங்க. ஒரு வருஷம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு இங்கே பாஜக, கிட்டத்தட்ட 28,000 கேஸ் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் வந்து பதிவாகியிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த நாளில் டெய்லியும் ஒரு செய்திகள் வந்து பெண்களுக்கு எதிராக வீடு புகுந்து கற்பழிக்கிறது, வீடு புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறது, திருவிழாவுக்கு போன பெண்ணை வந்து கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்கிறது அப்படின்ட்டு செய்திகள் வருதுன்னு சொல்லி கண்டன அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்த 3 நாட்களையே இந்த செய்தியுமே வந்திருக்கு. அதாவது இந்த செய்தி படிக்கும் போதே வந்து குறைவான சின்ன செய்தி, ஆனால் அதில் படிக்கும் போதே வந்து அந்த 2 பேர்த்தையுமே வந்து இந்த பசு குண்டர்கள் வந்து ஒரு மாடு மாதிரியே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கழுத்தில் கயிறை கட்டி புல்லெல்லாம் திங்க வச்சு மேலே மொட்டடிக்க விட்டு சாக்கடை தண்ணியை குடிக்க வச்சு 2 கிலோமீட்டருக்கு மாடு மாதிரி நடந்து வர சொல்லி ஊர்ந்து வர சொல்லிலாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது வந்து ராகுல் காந்தியே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் பாஜகவில் இருந்து எந்த பதிலும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை. இந்துத்துவம் என்பது இந்துத்துவ அமைப்புகள் அது செயல்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான கொடூரங்கள் ஒரு பக்கம்னா, இந்துத்துவம் என்பது இந்துத்துவ அமைப்புகளுடைய ஒரு பினாமி அமைப்புகளாக மற்ற வந்து அரசு சார்ந்த அமைப்புகளை எப்படி மாற்றிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து மும்பையை சேர்ந்த சென்சார் போர்டு. கேரளாவில் ஒரு படம் ஜானகி வெர்சஸ் கேரளா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் நடிச்சிருக்கவரே பிஜேபிக்காரர் தான், சுரேஷ் கோபி தான் நடித்திருக்கிறார். அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டிராகன்லலாம் அவங்க தான் வந்து ஹீரோயினாக இருந்திருக்காங்க. ஜானகி வெர்சஸ் கேரளா, ஜானகிங்கிற ஒரு விக்டிம், பாதிக்கப்பட்ட பெண்ணு, அவங்க கேரளா அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு படம். இந்த மாதிரியான கோர்ட் ட்ராமா வந்து நிறைய படங்கள் வந்து மலையாளத்தில் வந்திருக்கிறது. பிருத்திராஜ் ஒரு படத்தில் நடித்த ஜனகணமன ஒரு படம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் வந்து மோகன்லால் கூட அப்படியான ஒரு பார்வையற்ற ஒரு பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதை பற்றி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு படம். இதில் என்னென்னா அந்த அந்த வந்து அந்த டைட்டிலை மாற்றணும்னு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஜானகிங்கிறது வந்து சீதையினுடைய பெயர், அது எப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொடூர சீதையே பாதிக்கப்பட்டவர் தான். வந்து சீதையை வந்து ராவணால் வந்து நடு ரோட்டில் வந்து விட்டு நடு காட்டில் விடப்பட்டவர், அவர் வந்து கர்ப்பிணி பெண்ணாக கைவிடப்பட்டவர். அதுக்கப்புறம் வந்து நெருப்பில் குளிச்சுட்டு வந்தால் தான் வந்து தன்னுடைய கற்பை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டவர் சீதையே ஒரு விக்டிம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி வந்து ஒரு கதாபாத்திரத்தின் பெயர்களை பார்த்து பண்ணோம்னு சொன்னால், இப்போ பராசக்தின்னு ஒரு திரைப்படம் வந்து வந்திருக்கிறது, சதிலீலாவதின்னு ஒரு திரைப்படம்லாம் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி போச்சுன்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்தானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மதவாத கண்ணோட்டம், ஒரு பழமைவாத சிந்தனை இருந்ததுன்னு சொன்னால் இப்படி வந்து ஒரு தணிக்கை வாரியம் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. அதே மாதிரி சீதைக்கு வந்து கோயில் கட்ட போகிறோம்ட்டு 2 நாளாக அறிவிப்புகள் வெளியிட்டு 3D படங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ராமருக்கு கோயில் கட்டி அது பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னா, சரி இப்போ சீதைக்கு கோயில் கட்டுவோம், அதனால ஏதாச்சும் ஓட்டுகள் விழுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கோயில் கட்டுங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு பேரலாக வந்து இந்த மாதிரி சீதையை வச்சு ஒரு டாப்பிக்கை உண்டாக்குறது அப்படின்ட்டு இந்த தொடர்ந்து இந்த மகாபாரதம் கதைகள் சொல்கிறது, மத அரசியலை செய்கிறது அப்படிங்கிறத பாஜக அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் வந்து மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. நேரத்தில் கிட்டத்தட்ட புலம்பி தள்ளியிருக்காரு. ஏங்க இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு பூத் கமிட்டி கூட நம்பலையா? ஆளுங்கட்சியை பாருங்க, பூத் கமிட்டிலாம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நம்ம கட்சியில் வந்து உறுப்பினர்கள் அதிகம் தான், இருந்தாலும் அதுக்காக இவ்வளோ லேட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, முதல்ல கூட்டணியே உறுதியான தெரியல, நீங்களே ஒழுங்காக வேலை பார்க்கறது கிடையாது, நாங்கள் என்னத்தை வேலை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. ஏன்னா இன்னும் அந்த கூட்டணியில் பார்த்தோன்னா ஏற்கனவே பாஜக அதிமுக அது வந்து பொருந்தாத ஒரு மாட்டு வண்டி மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வேறு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்கிறது. ஆக மொத்தம் என்னன்னா அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்பதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே சொல்லக்கூடிய லட்சணத்தில் தான் அது இருக்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா
தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் வந்து கேலி பொருளாக இருப்பதே இந்த சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து அந்த ஐடி விங்கில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவரே அந்த பிரசாத் தானா, அவரே வந்து சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு போட்டு இது பண்ணியிருக்கிறார். அப்படி வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அது ஸ்ரீகாந்த் வந்து ஏன் வந்து நான் வந்து கோகைன் போதைப்பொருளை பயன்படுத்த தொடங்கினேன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணம் இன்னும் நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவர் வந்து அந்த பிரசாத் தான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்ரீகாந்த் ஹீரோவை வச்சு தீங்கிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அப்படிலாம் ஒரு படம் வந்துச்சுங்கிறதே கோகைன் கேஸில் மாத்திரம் தான் நமக்கு தெரியுது. தீங்கிரைனா விக்டிம்னு அர்த்தமா. அதுக்கப்புறமே வந்து சம்பளம் பாக்கி இருக்குன்னு போய் கேட்டிருக்கா. அப்படி சம்பள பாக்கி எவ்வளோ, ஒரு 3 லட்ச ரூபா, அதுக்கு தாங்க ஒரு 10 கிராம் கோகைன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிட்காயின் மாதிரி கொடுத்துருக்கா. அப்படி வந்து உடனே இவரை வீட்டில் வச்சு விழுந்துருக்கா. நல்லா இருக்கேன், அப்புறம் இது எங்கே கிடைக்கிறது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க, வேற எங்கேயும் கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல் வந்து ஒரு இவரை வந்து அவர் ஆப்பிரிக்கரை பிடிச்சி அதுக்கப்புறம் ஆன்லைனில் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வருகின்றன. அதை தாண்டி வந்து இப்போ நடிகர் கிருஷ்ணா அவர் வந்து செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டார். அவரை தேடுவதற்கும் தனிப்படைகள் அமைக்கப்படுகின்றன. எத்தனை பேர் இதில் மாற்றுவார்கள் என்பதே தெரியவில்லை. எத்தனை நடிகர்கள் திரையுலக பிரபலங்கள் மாற்றப்படுகிறார்கள்? இதில் வந்து பிரசாத் மட்டும்தான் பின்புலமாக இருக்கிறாரா அல்லது மற்றவர்களும் பின்புலமாக இருக்கிறார்களா? ஏன்னா பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட இந்த ஜாபர் சேதிக்குன்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து சில திரைப்படங்கள்லாம் அமீர்லாம் வச்சு தயாரித்தவர். அவர் திமுக பொறுப்பில் இருக்காருங்கிறப்ப வந்து இப்படி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விகள்லாம் கேட்டார். கடைசியில் பார்த்தோன்னா அவரை வந்து சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஜாமீனில் விட்டுட்டாங்க கோர்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ வந்து அதிமுகவை சேர்ந்த அதிமுக ஐடிவிங்கிற மிக முக்கிய பொறுப்பில் இருக்கவர் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கார். எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி ஒன்றுமே வாய் திறக்காமல் இருக்கிறார். அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்கார் பிரச்சனையாகவே, அதை தாண்டி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்குறோம். பிரசாந்த் மாதிரியே எடப்பாடி பழனிசாமியும் அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அவர் பேரை போட்டு சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு தான் வச்சிருந்தாரு. அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, மற்றவங்க வித்துக்குங்க பட் நீங்கள் எடுத்துக்காங்க சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு. இந்த நேற்றுக்கு அதை அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் கேலி பொருள் ஆகணுன்னே அவருமே எடுத்துட்டாரு. எடுத்து போய் வெறும் பேர் மட்டும்தான் வச்சிருக்காரு. நேற்று ஸ்ரீகாந்த் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விசாரணை போலீஸில் நடந்திருக்கு. அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட 40 முறை வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கொக்கைன் வாங்கியிருக்காருங்கிறத ஒத்துருக்காரு. ஆனால் 40 முறையுமே வந்து பணப்பரிமாற்றம்ங்கிறது நல்லா ஜிபேலேயே பண்ணியிருக்காங்க. ஜிபேலேயே பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து ரொம்ப இலகுவா வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாம அந்த அதிமுக நிர்வாகி வந்து கொக்கைன் சப்ளை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு பல பேருக்கு. வந்து அந்த அவரை விசாரிக்க போகும்போது இந்த கொக்கைன் அதுக்கு பின்னாடி இருக்க நீங்க சொல்ற மாதிரி ஆப்பிரிக்கால இருந்தெல்லாம் வாங்கியிருக்காங்கிற நெட்வொர்க்கோட சேர்ந்து இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சதே ஒரு பார் வாசல்ல வந்து அடிதடியில ஈடுபட்டு அந்த பிரச்சனை தான். அதுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தா அந்த அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் அரெஸ்ட் ஆனாரு. அவரோட சேர்த்து இந்த பிரசாத் இன்னும் 2-3 பேர்கள் அரெஸ்ட் ஆனாங்க. அதுல அந்த கொக்கைன் மேட்டர் மாதிரியே வந்து அவர் வந்து பல காவலர்களோட கூட்டணியை வச்சுக்கிட்டு பல பேர்கிட்ட வந்து வேலை வாங்கி தரேன், டிஎன்பிசியில், வாட்டர் போர்டில், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணாலே அவ்வளோ இடங்களில் வேலை கிடைக்குமான்னு தெரியல. இவர் வந்து பெரிய பட்டியல் போட்டு கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் நம்ம வாங்கி தந்துடுவோம்னு சொல்லி ஒரு ஏஜென்சி மாதிரி நடத்தி கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட வந்து 2 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் விசாரணை போய் அந்த தலைமை காவலரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐஸ், வெளிநாட்டில் இருக்க என்ஆர்ஐஸையாக பார்த்து அவங்களுக்கு இங்கே இருக்க சொத்தோட லேண்டுக்கு வந்து போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை வந்து இவங்க பேருக்கு மாத்துறதுன்ட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அது மாதிரி எடப்பாடி அவர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே வந்து கொக்கைன், லேண்டு மாஃபியா பண்றது, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது அப்படின்ட்டு பெரிய நெட்வொர்க்கா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து இன்னும் பல பேர் அந்த கேஸ்ல வந்து கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிறதும் தெரியுது நமக்கு. ஓகே, பல விஷயங்கள் பேசி இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முடிச்சுக்கோம். நேற்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. வழக்கம் போல ட்ரம்ப் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். அந்த மாதிரி இந்த கிரிக்கெட்னாலே ஆர்ஜே பாலாஜி தான் கமெண்ட்ரி பண்ணுவார், ஸ்ரீகாந்த் தான் பண்ணுவாருங்கிற மாதிரி போர் நிறுத்தனாலே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் அவங்க போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கு பிறகு 2 குண்டை போட்டிருக்காங்க. போடுற 2 குண்டை போகிறதா முடிஞ்சு போகிற போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் டக்கு நீங்கள் பாட்டி சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருக்கார். ஆனாலும் ஒரு வழியாக இந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளிக்கிறது. ஆனால் மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஏன்னா இப்போ பாலஸ்தீனங்கிறது இன்னுமே வந்து அந்த பிரச்சனை முடியவில்லை, ரஷ்யா உக்ரைனுடைய பிரச்சனை முடியவில்லை. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து வந்து எப்போது ஒரு பரஸ்பர நம்பிக்கையோடையும் ஒரு உடன்பாட்டோடும் ஒரு நல்லிணக்கத்தோடையும் இந்த போர் நிறுத்தம் நடைபெறவில்லை. ஏதோ ஒரு பிரஷரில் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இதை தாண்டி உண்மையிலேயே ஒரு முழு அமைதி திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.